லெஜெண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்டு இப்போ லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணலை. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் லீடர் உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டில் கிடைச்சது சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார். இங்கே சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது சார். சார் இங்கே சார், இங்கே லெஃப்ட் சைடு மெல்வின். எஸ் சார். சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது. இந்த மாதிரி ரத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் ஒரு ஆக்ஷனு வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. டேரக்டர் சார். எஸ் சார். சார், லெஜெண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லனாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட்டு வருது, இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது அந்த இடத்துல? சார், நம்ம தனியாக ஃபைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு வீட்டில் வருது ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்குது கதையில் அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோடு சொல்லும் போது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படி தான் ரிசீவ் பண்ணார் சார். அதை கேரக்டராக இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள்வாங்கிக்கிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது சார் அந்த ப்ராசஸ். சல்மான் கான் ஷாருக் கான் ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? யார் புரியல சார்? அவர் அந்த ஃபோட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ன்ட்டு. ஏன் சார்? நீங்கள் வந்து ஒரு டேரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? எந்த இடத்துலையா சார்? நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்றது சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார், இப்போ லெஜெண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ, அப்படிதான் நான் அவரை தனியாக ஒருத்தராக பார்க்குறேன் சார். இப்போ இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்று அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியாக பார்க்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும்.